2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும்படி கேட்கலாம். எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்லெகேம் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையோ உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, எல்லாருக்கும் அந்த வசனம் கேட்குதான்னு தெரியல, நான் அதை வாசிக்கிறேன். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படி இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் போய் தூரத்தில் பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது 2 பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன, கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். எனக்கு இந்த வசனத்தினுடைய ஆழத்தை, செய்திகளை நாம் அறியும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. எலியா ஒரு பெரிய சிறந்த தீர்க்கதரிசி, புத்தகம் எழுதாத ஒரு தீர்க்கதரிசி. அவர் திஸ்பி என்கிற ஊரை சார்ந்தவன். எனவே இந்த எலியா அவனுடைய ஆரம்ப காலத்தை பற்றி பைபிளில் நிறைய எழுதப்படலை. ஆனால் எலியா ஒரு பெரிய சிறந்த தீர்க்கதரிசியாக கருதப்படுகிறது. அவன் ஆகாப், அவனுடைய குமாரன் அகசியா, அந்த 2 ராஜாக்கள் காலங்கள்லையும் தீர்க்க தரிசனம் சொல்லிய தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை குறித்து எலியா ரொம்ப மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்காக தீர்க்க தரிசனம் உரைத்தவன். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், 2 நினைவுகளால் ஏன் குந்தி நடக்கிறீர்கள் என்று கேட்ட எலியா, இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய வைத்த ஆகாபை கடிந்து கொண்டவன் எலியா. மழை பெய்யாதிருக்கும்படி கட்டளையிட்டு அவன் ஜெபித்தான். திரும்பவும் மழை பெய்யும்படியும் ஜெபித்தான். ஆமேன். பர்வதத்தின் மேல், கர்மேல் பர்வதத்தின் மேலே பலிபீடம் செய்து அங்கே காளைகளை பலியிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று அக்கினியால் பதில் தரும் தெய்வமே தெய்வம் என்று ஒரு சவால் பண்ணி அங்கே ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மக்களை எல்லாம் கர்த்தர் பக்கம் திருப்பினான்.
தேவனை தேடாத அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத பாகால் தீர்க்கதரிசிகளை 450 பேரை எலியாவும் அவனை சார்ந்த மக்களும் கொன்று போட்டார்கள். தேசம் சுத்திகரிக்கப்படுவதற்கு எலியா காரணமாக இருந்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். அவன் வாழ்விலே ஆண்டவருக்காக சாதித்தவைகள் அதிகமாக இருந்தது. ஆகாபின் குமாரன் அகசியா அவனும் வியாதிப்பட்ட போது அவனுக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்பதை வாசிக்கிறோம். இறுதியாக அவனுடைய வாழ்க்கையில் எலிசாவை ஊழியத்திற்காக தெரிந்தெடுத்து தன்னோடு கூட வைத்திருந்தான். இந்த எலிசா 12 ஏற்பூட்டி பெரிய விவசாயம் செய்த ஒரு மனிதன். ஆண்டவருடைய வார்த்தையின்படி எலிசாவை எலியா தனக்கு வேலைக்காரனாக அவன் சேர்த்து கொண்டு தன்னோடு வைத்திருந்தான். ஏற்ற காலங்களில் எலியா பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா எலியாவோடு கூட பயணம் செய்கிறான். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என்று எழுதப்பட்டிருக்கிறது. எலியாவினுடைய மிகவும் துணையாக இருந்த ஒரு ஊழியக்காரனாக எலிசா இருந்தான். எலியா சொல்கிறான், கடைசியாக கில்காலில் இருந்து புறப்படும் போது ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார், நீ இங்கே இரு, நான் பெத்தேல் மட்டும் போகிறேன் என்று சொல்லுகிறான். அப்புறம் யோர்தான், எரிகோ என்று ஒவ்வொரு இடமாக சொல்லுகிறான். குறிப்பாக எலிசாவினுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கும் போது எலிசா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் உம்மை விடுகிறதில்லை. எலியாவினுடைய வார்த்தைகளை கேட்ட எலிசாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எலிசா சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, நான் உம்மை விடுகிறதில்லை. சொல்லுங்கள் எல்லாரும், இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, நான் உம்மை விடுகிறதில்லை. இந்த இடத்துல எலியாவை ஆண்டவருக்கு இணையாகவும் எலிசாவாக நம்மையும் எடுத்துக்கொண்டால் நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டியது, நான் உம்மை விடுகிறதில்லை. யாக்கோபு என்கிற மனிதன் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரு சொல்கிற, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடுவதில்லை. இந்த எலிசாவும் எலியாவை பற்றி சொல்கிறார், நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லுகிறார். எலியாவே இருன்னு சொன்னாலும் இவர் கேட்கல. காரணம் என்ன அப்படின்னா, எலியாவை விட்டு பிரிவதற்கு எலிசாவுக்கு மனம் இல்லை. 2 பேரும் சேர்ந்து போகும்போது எலிசாவை விட்டு எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார், சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதற்கு பிறகு எலிசா அழுகிறான். இந்த சம்பவங்களை நாம் படிக்கும்போது எலிசாவினுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. எலிசாவின் வாழ்வில் 3 நல்ல பண்புகளை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு எலிசா போல ஒரு உறுதியான வாழ்க்கை, ஒரு நல்ல தீர்மானத்தோடு இருக்கிற வாழ்க்கை. இந்த எலிசா ஒரு தீர்மானம் எடுக்கிறான். எலியாவை பார்த்து சொல்ல, நான் உம்மை விடுகிறதில்லை என்று தீர்மானம் எடுக்கிறேன். தொடர்ந்து என்னவெல்லாம் சொன்னாலும் சரி, எலிசாவின் தீர்மானத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தான். நம்பர் 1, தீர்மானத்தில் உறுதியாக இருந்த எலிசா. அவன் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், ஆண்டவர் எலியாவே தீர்க்கதரிசி எஜமானே, உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு தேவை. கடைசியாக எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது கேட்கிறார், நான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு நீ உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன, நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள். 9ஆம் வசனத்தில் சொல்கிறார். அதுக்கு எலிசா சொல்கிறாரு, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். எலிசாவினுடைய ஜபம் என்ன, வேண்டுதல் என்ன? எலியாவே உம்முடைய ஆவியின் வரம் இரட்டிப்பாக வேணும், 2 மடங்காக எனக்கு வேணுன்றார். நம்ம நினைக்கலாம் எலிசா ரொம்ப பேராசைக்காரர் போல தெரியுது, எலியாவோட 2 மடங்கு கேட்குறாரு, பேராசையை பாருன்னு நினைக்கலாம். அது பேராசை அல்ல, பேராசை அல்ல. எலிசா எலியாவினுடைய குமாரனாக இருக்க விரும்புகிறார். உபாகமம் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும்போது அங்கே ஆண்டவருடைய கற்பனையின்படி அங்கே சேஷ்ட புத்திர பாகம்னு ஒன்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளில் மூத்த பிள்ளைக்கு அந்த ஒரு பாக்கியம் என்னன்னா, தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை 2 மடங்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கி? எல்லாருக்கும் 1 பங்குன்னா இந்த மூத்த குமாரனுக்கு 2 பங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அன்றைக்கு. அதில் சொல்லும் பொழுது ஒருவனுக்கு அன்றைக்கு 2 மனைவிகளும் உண்டு. ஒருவேளை 2 மனைவிகள் இருந்தால் அதில்
உனக்கு பிரியமான மனைவிக்கு இளைய குமாரனும் பிரியமற்ற மனைவிக்கு மூத்த குமாரனும் இருந்தால், பிரியமானவளுடைய குமாரன் இளையவனாக இருந்தாலும் அவனுக்கு கொடுத்துடக்கூடாது. பிரியம் இல்லாமல் இருக்கிற மனைவியாக இருந்தாலும் அதில் மூத்த குமாரன் தான் முக்கியமானதுன்னு அங்கே கற்பனை சொல்லியிருக்கு. அப்படின்னா ஒரு தகப்பனுடைய மூத்த குமாரனுக்கு கிடைக்கிற ரெட்டிப்பான நன்மையை எலியாக்கிட்ட கேட்குறாரு, உம்முடைய ஆவியின் வரத்தை 2 மடங்கு எனக்கு என்ன செய்யுங்க கொடுங்கன்னு கேட்குறாரு. எலிசாவினுடைய விண்ணப்பம் பேராசை அல்ல, எலியாவின் குமாரன் என்கிற ஸ்தானத்தை அவர் கேட்கிறார். உம்முடைய ஆவியின் வரத்தை 2 மடங்கு எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார். ஆவி, எலியாவின் ஆவி என்ன? எலியாவின் ஆவி 3 காரியங்கள் செய்தது. அந்த எலியாவினுடைய ஆவியை 2 மடங்கு எலிசா கேட்பதற்கு காரணம் என்ன? எலிசாவுக்குள்ளே இருந்த ஆவி என்னன்னா, விசுவாசம் உள்ள ஆவி இருந்தது. 2 கீழ்ப்படிதலின் ஆவி இருந்தது. 3 எலியாவுக்கு தைரியமான ஆவி இருந்துச்சு. எலியாவை இந்த 3 காரியங்களால் பாராட்ட முடியும். எலியா விசுவாசம் உள்ள ஆவி அவனுக்குள்ளே இருந்துச்சு. அவனை மாதிரி ஒரு விசுவாசம் ரொம்ப முக்கியமானது, கவனிக்கணும். எலியாவின் விசுவாசம் ரொம்ப உயர்ந்தது. எலியா மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணால் மழை பெய்யலை. அப்புறமா மழை பெய்யணும்னு ஜெபம் பண்ணும்போது மழை பெய்தது. இயற்கைகளையே கண்ட்ரோல் பண்ணும் அளவுக்கு விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக, தீர்க்கதரிசியாக எலியா இருந்திருக்கிறார்னா பாராட்ட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகாப் திரும்ப மழை பெய்ய வேண்டும் என்று ஜெபித்த போது ஆகாபுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் அந்த சம்பவம் படிச்சிருப்பீங்க. தன் வேலைக்காரனை போய் பார்க்க சொல்கிறாரு, ஏதாவது தெரிகிறதான? ஒன்றுமே தெரில. திரும்ப பார்க்க சொல்கிறார். ஒரு கையளவு மேகம்தான் இருக்கு. எலியாவுக்கு நம்பிக்கை, விசுவாசம். புறப்படு. ஆகாபை பார்த்து சொல்கிறார், எலியா நீ ரதத்தை பூட்டி போய்விடும், பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்க போகிறது என்று சொல்லுகிறார். பெருமழையின் இரைச்சல் உண்டாகி பெருமழை வருவதற்கான வாய்ப்புகள் ஒன்று கூட இல்லை. இந்த கையளவு கொஞ்சம் மேகம்தான் பார்த்தார். ஆனால் எலியாவின் விசுவாசம் என்ன? பெருமழை வரும் என்று விசுவாசித்தார். தேவனுடைய வல்லமைகளை விசுவாசித்த எலியா. இந்த எலியாவினுடைய விசுவாசம் உள்ள ஆவியை எலிசா கேட்கிறார், எனக்கு அதை விட 2 மடங்கு தாரும் என்று கேட்கிறார். எலியாவுக்குள்ள இந்த இன்னொரு ஆவி என்ன ஆவினா, கீழ்ப்படிதலின் ஆவி. எலியா கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான். நீங்கள் பைபிளில் படிக்கும்போது ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய வல்லமையான தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஆண்டவர் சொன்னால் அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் இருக்குது. அநேக நேரங்களில் ஒரு பெரிய ஆளாயிட்டாங்கன்னா கீழ்ப்படிதல் குறைஞ்சிரும். ஆனால் எலியா தேசத்தில் எல்லாரும் பயப்படுற அளவுக்கு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னாடி கர்த்தருடைய வேலைக்காரனாக எலியா மாறிட்டான். எவ்வளவுதான் பயன்படுத்தப்பட்டாலும் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தாழ்மைப்படுத்துகிற ஒரு கீழ்ப்படிதலின் ஆவி எலியாவுக்கு இருந்துச்சுல்ல. இயற்கைகளையே கண்ட்ரோல் பண்ணும் அளவுக்கு ஜபமும் விசுவாசமும் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லும்போது நீ புறப்படு, கெரித்தாற்றைக்கு போனால் அங்கே போகிறான். அங்கே போனோடனே தண்ணீர் கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுக்குற. அப்புறம் என்ன ஆகுது? கெரித்தாட் ஆறு வற்றி போயிட்டு இப்போ ஆண்டவர் சொல்லார் நீர் சாரிபாத்துக்கு போன்றாரு. மறுபடியும் அங்கே போகிறான். எலியா கர்த்தர் சொல்லும் இடங்களுக்கெல்லாம் புறப்பட்டு போகிறான். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கல, என்ன ஓயாம இப்படி அலைய வைக்கிறீர, அங்கே போ எங்கே போ, ஒரு இடத்துல உருப்படி வைக்கப்படாதா அப்படின்னு எலியாலாம் ஆண்டவர்கிட்ட கேட்கல. எங்கே போக சொல்கிறாரா, போகிற சொல்கிற இடத்துக்கெல்லாம் எலியா போய்கிட்டே இருக்கிறான். ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஆண்டவர் கீழ்ப்படிதல் ஆவி அவனுக்குள்ளே இருந்துச்சு. 3வது என்ன ஆவி? தைரியமான ஆவி. எலியா மாதிரி ஒரு போல்டாக நிற்கக்கூடிய ஆளை பார்க்க முடியும். அவ்வளோ தைரியம் இல்லை. ராஜாவுக்கு முன்னாடி நின்று தைரியமாக பேசுகிற அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த கர்மேல் பர்வதத்தில் ஆண்டவரே தேவன் என்று அந்த ஜனங்கள்லாம் சொல்லும் அளவுக்கு ஒரு பெரிய சவாலை நிரூபித்து காண்பித்தார் இந்த எலியா. சொல்கிறாரு, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்றுங்க. ஏன் 2 நினைவுகளை குந்தி தூக்கி நடக்கிறீங்க? நல்ல கவனிங்க. இப்போ இந்த எலியா பக்கம் யார் தான் இருக்கா? ஒரே ஒரு இவன் மட்டும்தான் இருக்கிறான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையுமே ஆகாபும் அவனுடைய மனைவியாகி எசபேலும் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணிட்டாங்க? ஹலோ, என்ன பண்ணிட்டாங்க? நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, உற்சாகமாக இருக்கீங்களா? கைகளை வைத்து தலையில் சொல்லுங்கள். ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த கால வேளையில். அவன் ஸ்தோத்திரம், எல்லா தீர்க்கதரிசி கொலை பண்ணிட்டான். எலியா சொல்ல, நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். ஆனால் ஒன்று, தனி மனிதனாக ராஜாவுக்கு எதிராகவும் ஜனங்களுக்கு முன்பதாகவும் தைரியமாக எலியா பேசுகிறான். நீங்கள் ஒரு காளையை வெட்டி
பலிபீடத்தில் வைத்து ஆமென் தண்ணீரெல்லாம் ஊற்ற வைத்து அப்படி செய்கிறதில்லை எப்பவும். ஆனால் இந்த முறை எலியா சொல்கிறார், பலி செலுத்தும் போது தண்ணீர் ஊற்றுங்க. வாய்க்கால்கள்லாம் வெட்டுறாங்க. அந்த பலிபீடத்தை சுற்றி வாய்க்கால், அந்த பலிபீடத்து மேலே காளை இருக்கு. எலியா சொல்கிறாரு, அக்னியால் பதிலளிக்கிற தேவனே தேவன், நீங்கள் முதல்ல வேண்டிக் கொள்ளுங்க, உங்கள் பாகாலை கூப்பிடுங்க. அவர் அக்னியால் பதிலளித்தால் பாகால் தெய்வமாக இருக்கட்டும். அப்புறமா நான் யெகோவா தேவனை கூப்பிடுகிறேன், அவர் அக்னியால் பதிலளித்தால் அவர் மெய்யான தேவனாக இருப்பார்னு ஒரு சவால். பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் சுற்றி நின்று அவங்க முதல்ல தண்ணி ஊற்றல அவங்களுக்கு. ஆனால் எலியா பலி செலுத்தும் தண்ணி ஊற்றுறார். அவங்க எல்லாம் கத்துறாங்க, கதறாங்க, பாகாலை கூப்பிடுறாங்க. பாகால் வந்த பாடு இல்லை. எலியா துணிச்சலாக நீங்கள் அதில் பார்க்கணும். எலியா என்ன சொன்னார்? ஹலோ, அந்த சமம் படிச்சிருக்கீங்களா? எலியா என்ன சொன்னார்? அவங்கெல்லாம் கையை கீறிக்கிறாங்க, ரத்தத்தை வடிக்கிறாங்க. பாகாலுக்கு முன்னாடி ரத்தத்தை ஊற்றி பாகாலே இறங்கி வா, அக்னியால் பதிலளி அப்படின்னு எலியா அந்த தீர்க்கதரிசிகள் பூரா சத்தமிட்டு அப்படி கதறாங்க. பாகால் வரவே இல்லை. எலியா அவங்கள பார்த்து என்னெல்லாம் சொல்கிறான்னா, இன்னும் சத்தமாக உரத்த சத்தமாக கூப்பிடுங்க, உங்கள் பாகால் ஏதாவது ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பார், ஊருக்கு போய்கிட்டு இருப்பார், அவர் கேட்காம இருக்கும், தியானமாக இருப்பார் அப்படின்னு இப்படி பேசணும்னா எவ்வளோ தைரியம் வேணும்? தூங்குனாலும் தூங்குவான் உங்கள் பாகால். என்ன செய்வான்? உங்கள் பாகால் தூங்குனாலும் தூங்குவான். சத்தமாக கூப்பிடுங்கன்னு எலியா கேலி கிண்டல் அடிக்கிறாருன்னா முடியுமா? நீங்களும் நானும் செய்ய முடியுமா? அல்லேலூயா. ஒரு ஆளாக நின்று லட்சக்கணக்கான ஆட்கள் சுற்றி நிற்கும் போது ஒரு தனிநபராக நின்று இப்படி சவாலாக பேசுறதுக்கு தைரியம் வேணும்னா அது எலியாவுக்கு அந்த தைரியம் இருந்தது. அல்லேலூயா. எலியா ஒரே ஒரு காரணம், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் பேசுகிறேன்னு எலியா சொல்றார். பிரைஸ் தி லார்ட். எலியாவுக்கு தெரியும், நான் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறேன், என் கூட ஆண்டவர் இருக்காருன்னு எலியா உறுதியாக நம்பினதுனால தான் இவ்வளவு தூரம் சவாலாக அவர் பேசுகிறார். எலியா அப்புறமா ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என்னை கேளும் என்று எலியா ஜெபித்த போது அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்து போட்டது. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அக்கினியால் பதில் அளித்தார். ஜனங்கள்லாம் சொன்னாங்க, கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட்டார்கள். இந்த தைரியமான ஆவியை எலிசா கேட்குறான், எனக்கும் அந்த ஆவி வேணும், 2 மடங்கு வேணும் என்று எலியாவோடு இருந்ததுனால எலிசாவுக்கு தெரியும். எலியாவினுடைய ஆவியின் வல்லமையை எலிசா அறிந்ததுனால கேட்குறாரு, 2 மடங்கு எனக்கு தாரும் என்று கேட்கிறாரு. அந்த 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 கேள்விக்காக அந்த ஜெபம் விண்ணப்பத்தில் அவர் உறுதியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. அந்த தீர்மானம் சரியான ஒரு தீர்மானம் எடுத்தார். அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட தீர்மானம் எடுத்துருவோம், ஆனால் தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறோமான்ற ஒரு கேள்வி என்ன செய்யுதுன்னா இருக்குது. நான் நிறைய பேர் தீர்மானம் எடுப்போம், இந்த வருஷத்தில் இதை செய்ய போகிறேன், இந்த மாதத்தில் இதை செய்ய போகிறேன், ஆண்டவர் இனிமேலிருந்து நான் ஆண்டவருக்காக இப்படிலாம் வாழ்வேன், இப்படிலாம் ஜெபம் பண்ணுவேன், இப்படிலாம் இருப்பேன், உண்மையாக இருப்பேன், பரிசுத்தமாக இருப்பேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவருக்கு முன்னாடி நிறைய தீர்மானம் எடுப்போம். அது தீர்மானம் எடுப்பது நிறைய பேருக்கு எளிது. ஒரு வாரம் கூட தவறாமல் சர்ச்சுக்கு வந்துடுவேன், உபவாசம் பண்ணுறதை குறித்து, கொடுப்பதை குறித்து, ஊழியம் செய்வதை குறித்து ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி தீர்மானம் பண்ணுறது நிறைய பேர் பண்ணுறோம். ஆனால் அந்த தீர்மானத்தை கடைசி வரைக்கும் உறுதியாக கை கொள்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அங்கே தான் நம்ம ஃபெயில் ஆகிறோம். ஆனால் எலிசா அவர் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பதை நாம் ஆசிக்கிறோம். எலியாவோடு கூட இருப்பதை எலிசா தீர்மானமாக எடுக்கிறார். முதல்ல எலியா சொல்கிறாரு, இங்கே இரு, நான் பெத்தேல் மட்டும் போகிறேன்னு அவர் சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் பெத்தேலுக்கு போகிறதுக்கு விடலை. நான் உம்மை விடுகிறதில்லைன்னு சொல்கிறார். இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எதிர்ப்புகள் மத்தியிலையும் தீர்மானத்தை எலிசா விடலை. 2 வாய்ப்புகள் மத்தியிலையும் எலிசா தன் தீர்மானத்தை இழந்து விடவில்லை. 3 தடைகள் மத்தியிலையும் எலிசா தன்னுடைய அந்த தீர்மானத்தை என்ன செய்யணும் விடலை. உண்மையாக சொல்கிறேன், தீர்மானம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் என்ன செய்யும் வரும். என்ன சோதனை? எந்த ஒரு விசுவாசி தீர்மானம் எடுக்கிறாங்களோ அந்த தீர்மானத்தை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன வரும்? சோதனை. ஜெபம் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் எடுத்தால் ஜெபிக்க விடாமல் சோதனை வரும்.
அன்னைக்கு தான் ரொம்ப பிஸியான வேலை வரும். இன்றைக்கி ஜெபம் பண்ணணும்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு நீங்கள் தீர்மானம் எடுத்தால் அன்றைக்கி ஜெபிக்க விடாத அளவுக்கு முக்கியமான வேலை வரும். உபவாசம் பண்ணணும்னு தீர்மானம் எடுத்தால் அன்றைக்கி தான் ஒரு விருந்துக்கு உங்களை கூப்பிடுவாங்க, தவிர்க்க முடியாத விருந்து. ஊழியம் செய்யணும்னு தீர்மானம் எடுத்தால் அன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு தீர்மானம் எடுக்கிற நேரத்தில் தான் உங்களுக்கு ஏதாகிலும் அதை செய்ய விடாமல் தடுப்பதற்கு பிசாசு காரியங்களை கொண்டு வருகிறான். ஆனால் இந்த எலிசாவினுடைய வாழ்க்கையில் அவன் எடுத்த தீர்மானத்துக்கு அவனுக்கும் எதிர்ப்பு வந்தது. ஆனால் அதன் மத்தியில் அவன் தீர்மானத்தை நிறைவேற்ற உறுதி உள்ளவனாக இருந்தான். நீங்கள் நல்லா கவனிக்கணும் அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு தீர்மானம் எடுப்போம், தீர்மானத்திற்கே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஆண்டவரே, நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேனோ அந்த தீர்மானத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல்லுங்களேன். கர்த்தர் கிருபை செய்யட்டும். ஆண்டவருக்காக என்ன செய்யணும்னு தீர்மானம் எடுக்கிறீங்களோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த தீர்மானத்தில் உறுதியாக நிற்கிறதுக்கு வைராக்கியத்தை ஆண்டவர் தருவாராக. எலிசா அவனுக்கு என்ன எதிர்ப்பு தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். அவனை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, தீர்க்கதரிசிகளின் புத்திரர், இன்றைக்கு உன்னுடைய எஜமான், உனக்கு தலைமையாக இருக்கிற உன்னுடைய எஜமான் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்று உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. எலிசா என்ன சொல்கிறாரு? எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள். அவனுக்கு விரோதமாக அந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள்லாம் இருக்காங்க. அன்னைக்கு 3-4 இடங்களில் தீர்க்கதரிசி புத்திரர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வருங்கால தீர்க்கதரிசிகள். அவங்க தீர்க்கதரிசிகளாகவே இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கான பயிற்சி பள்ளி அங்கே இருந்திருக்கு, ட்ரைனிங் சென்டர். கில்காலில் நீங்கள் படிக்கும்போது அவன் ஸ்தோத்திரம், பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 3ஆம் வசனத்தில் இருக்குது. அப்புறமா நீங்கள் பின்னாடி படிக்கும்போது 5ஆம் வசனத்தில் எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர். எலியா எலிசாவை பெத்தேலுக்கும் எரிகோவிற்கும் யோர்தானுக்கும் அவனை அழைத்து கொண்டு போகிறார். எலியா எலிசாவை எதற்காக பெத்தேலுக்கும் எரிகோவுக்கும் யோர்தானுக்கும் அழைத்து கொண்டு போகிறார் என்றால், இந்த எலிசாவை தான் போன பிறகு தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருக்கிறார்கள்ல, அங்கே இவனை விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறார். முதல்ல பெத்தேலில் இருக்கிற அந்த பயிற்சி பள்ளிக்கு கொண்டு போகிறார். அங்கே நிறைய தீர்க்கதரிசியின் புத்திரர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த எலிசாவை ஒப்படைச்சிட்டு எடுத்துக்கொண்டு போகலாம், தான் பரமேறி போகலாம்னு எலியா நினைக்கிறாரு. தன்னுடைய நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வந்துருச்சுன்னு எலியாவுக்கு தெரியுது. அதனால எலிசாவை அங்கே இருக்கிற தீர்க்கதரிசி புத்திரோட முதல்ல பெத்தேலில் சொல்றார், இங்கே இரு, நான் போகிறேன். இல்லை, நான் இருக்க மாட்டேன்றாரு. சரி, இங்கே இல்லாட்டாலும் பரவாயில்ல, அடுத்து இருக்கிறதான எரிகோவிலையாவது எலிசாவை விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறாரு. அங்கேயும் இருக்க சொன்னா அவர் அங்கேயும் இருக்க மாட்டேன்றாரு. இல்லை எஜமானே, உம்மை நான் விடுகிறதில்லை, நீர் போகும் இடமெல்லாம் உம்மோடு நான் வருகிறேன்னு கூடவே எலிசா போய்கிட்டே இருக்கிறாரு. எலியா எங்கேயாவது இவரை விடலான்னு நினைச்சா விட முடியல. ஆனால் ஒன்று, எங்கெல்லாம் எலியா இருக்க சொல்கிறாரோ அங்கெல்லாம் எலிசா இருக்க மாட்டேன்றாரு. ஆனால் அங்கே இருக்கிற எலிசா தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் என்ன சொல்கிறாங்க? எலிசாவே, உனக்கு தலைமையாக இருக்கிற எஜமான் இன்னைக்கு என்ன செய்யப்பட போகிறாரு? எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு, உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். என்ன சொல்ல வராங்கன்னா, எதுக்கு நீ பின்னாடியே போய்கிட்டு இருக்க? அவர் தான் போறாரு, இங்கே இருக்க வேண்டியதானு அவங்களே அவனுக்கு தடையாக எதிர்ப்பாக அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலையும் எலிசா அதை பற்றி ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க. எதிர்ப்புகளை பற்றி கவலைப்படாம முன்னேறி கொண்டே போன ஒரு மனிதன் தான் எலிசா. அதனால தான் எலிசா வெற்றி பெற்றார். நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இல்லாமல் இருக்கும்படி, அந்த தீர்மானத்தை விட்டு வரும்படியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். ஆண்டவருக்காக தீர்மானம் பண்ணின உங்களுக்கு எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் எதிர்ப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உங்கள் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தால் எலிசாவுக்கு கிடைச்ச மாதிரி 2 மடங்கு ஆவின் வல்லமைய ஆண்டவர் தருவார். கரங்களை தட்டி தேவனை தோத்திரம் பண்ணுங்க. தீர்மானத்தில் உறுதியாக இருந்தால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஆமென்.
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவ்வளவு எளிதாக பிசாசு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடமாட்டான். உங்கள் தீர்மானத்தை உடைக்கிறதுல இந்த பிசாசு ரொம்ப குறியாக இருப்பான். ஆனால் நமக்கு தெரியாது, நாம் எடுத்த தீர்மானத்தை சாத்தான் உடைக்க முயற்சிக்கிறான்றது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எலிசாவை போல எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, நான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பேன் என்று நாம் உறுதியாக இருந்தால் கர்த்தர் கிருபை செய்வாராக. என்னை யார் குழப்பினாலும் பரவாயில்ல, யார் என்ன என் வாழ்க்கையில் பின்னாடி போகும்படி செய்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் என்னை எதிர்த்தாலும் பரவாயில்ல, என் தீர்மானத்தில் உறுதியாக இருப்பேன்றதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். உங்கள் விசுவாசம் அசைந்து போக வேண்டாம், உங்கள் தீர்மானம் அசைந்து போக வேண்டாம். நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக நிற்பதற்கு தேவன் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை குழப்ப நினைச்சாலும் குழம்பிடாதீங்க. ஆமென். இவங்கெல்லாம் யாருன்னா அந்நியர் அல்ல, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர். சில நேரம் நமக்கு வர்ற எதிர்ப்பு வேற எங்க இடத்துல வராம கூட உள்ளுக்குள்ள இருந்து என்ன செய்யலாம்? ஹலோ, தேவனுக்காக நாம் செய்ய வேண்டியதை செய்வதற்கு, தேவனை பின்பற்றுவதிலே உறுதியாக இருப்பதற்கு, தேவனுடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தீர்மானம் எடுத்திருக்கும் போது அந்த தீர்மானத்தை உடைப்பதற்கு எதிர்ப்புகள் நம்மளை செயலிழக்க பண்ணும்படியாக, சோர்வுக்குள்ளாக்கும்படியாக எதிர்ப்புகளும் போராட்டங்களும் எங்கிருந்து வரலாம்? வீட்டுக்குள்ளே இருந்து வரலாம், சபைக்குள்ளே இருந்து வரலாம், நமக்கு நெருக்கமானவங்கள்ட்ட இருந்து வரலாம், அல்லது ஆதரவாக இருக்க வேண்டிய தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்தே எதிர்ப்புகள் வரலாம். ஆனாலும் சொல்கிறேன், எங்கே இருந்து எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை பேர் எதிர்த்தாலும், தேவனுடைய சமூகத்தில் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக நின்னா வெற்றி ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. எலிசா நமக்கு ஒரு பெரிய முன்னடையாளமாக இருக்கிறார். ரெண்டாவது நான் சொல்கிறேன், எடுத்த தீர்மானத்தை உடைக்கிறதுக்கு எதிர்ப்பு மட்டும் இல்லை, சில நேரம் நல்ல வாய்ப்புகள் கூட கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் கூட கிடைக்கும். வாய்ப்புகளை கூட தூக்கி எறியணும். நான் எடுத்த தீர்மானத்தை ஒரு நாள் விடவே மாட்டேன். நீங்கள் ஆண்டவருக்காக தீர்மானம் எடுக்கும்போது தான் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள்லாம் வரும். அன்பானவர்களே, ஒவ்வொரு இடத்துலையும் தீர்க்கதரிசி புத்திரர்கள் தங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். தீர்க்கதரிசிகளின் புத்திரரோட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன செய்து கிடைக்கும்? அவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறேன், இங்கே இரு, இங்கே இரு. எலியாவே சொல்கிறார், இங்கே இருந்தார். தீர்க்கதரிசியின் புத்திரரும் நினைக்கிறாங்கன்னா, எலிசா நம்ம கூட இருந்தால் பரவாயில்லன்னு அவனை உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. இதை வாய்ப்பாக நினைக்கல, நான் எடுத்த தீர்மானத்தை உடைக்கக்கூடியதாக இருக்குன்னு எலிசா புரிஞ்சுக்கிட்டார். இந்த உலகத்தில் நமக்கு எல்லா வாய்ப்புகளும் வாய்ப்புகளாக இருக்கிறது இல்லை. சில நேரம் வாய்ப்புகளே நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாகவும் என்ன செய்யும் இருக்கும். நல்லா கவனிங்க. நமக்கு வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வாய்ப்புகளாக நினைக்காதீங்க. அது உண்மையாகவே வாய்ப்புகள் தானா, இல்லைன்னா நம்ம ஆண்டவருக்குள்ளே வளர்றதுக்கு தடையாக இருக்கா அப்படின்றத ரொம்ப கவனமாக நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். சில வாய்ப்புகள் நமக்கு வாய்ப்பாக இருக்காது, நம்ம முன்னேற்றத்தை என்ன செய்யணும்? தடுக்கும். நாம் போகிற பாதையை திசை திருப்பும், நம்முடைய ஒரு மனதை கெடுக்கும், நம்முடைய முழு முயற்சியை உடைக்கும், ஆண்டவருக்காக வாழணுன்ற எண்ணங்களை மாற்றும். இந்த உலகத்தினுடைய சில வாய்ப்புகள் எல்லாம் நம்முடைய ஜெபத்தை கெடுக்கும், விசுவாசத்தை கெடுக்கும், நாம் திசை திருப்பி விடும். நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஆண்டவருக்காக முன்னேறி போகணும்னு நினைக்கும் போது சில வாய்ப்புகள் எல்லாம் நல்லது மாதிரி தெரியும், ஆனால் நம்முடைய நோக்கத்தையும் லட்சியத்தையும் அது என்ன செஞ்சிடும்? கெடுத்துரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு வர்ற வாய்ப்புகள் எல்லாமே வாய்ப்புகள் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? சிலர்லாம் நல்லா ஆவியில் நிரம்பி எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களும் இங்கே உண்டு. பிரசங்க நேரத்தில் நீங்கள் ஜெபிக்காதிருங்கள், பிரசங்கத்தை கவனியுங்கள். கை உயர்ச்சி சொல்கிறீங்களா? அதனால தான் அடிக்கடி என்ன செய்ய கை தட்ட சொல்கிறேன். ஒரு முறை கை தட்டுவோமா? பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் பாருங்க, அப்படி ஒரு லேசாக அப்படி ஒரு இடி இடித்து கொடுங்க. அல்லேலூயா. அப்படியே லேசாக கண்ணை சொக்குச்சுன்னா, ஏன்னா காலையில் சீக்கிரமாக எழும்பி வந்திருப்பீங்க நீங்கள்.
அதனால் அந்த குளிருக்கும் ஃபேனுக்கும் கொஞ்சம் லேசாக அப்படி தரிசனங்கள்லாம் காண்பீங்க. சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காணும் வாய்ப்புகள் உங்களுக்கு காலையில் கிடைக்கும். இந்த வாய்ப்புகளை இப்போ சொன்னல, சொப்பனங்களும் தரிசனங்களும் காண்கிற வாய்ப்பு நல்லது கிடையாது. சொப்பனமும் தரிசனமும் நல்லது தான், ஆனால் இந்த காலை ஆராதனை அது அந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பு கிடையாது. இந்த செய்திக்கான ஆதாரமும் அதுதானே. நமக்கு வருகிற வாய்ப்புகள் எல்லாம் வாய்ப்புகள் அல்ல. எல்லா வாய்ப்புகளும் வாய்ப்புகளாக நினைக்காதீங்க. சில வாய்ப்புகள் நமக்கு தடையாகவே இருக்கும். சில வாய்ப்புகள் தடையாகவே இருக்கும். சில நேரம் எல்லா வாய்ப்புகளும் தேவனே கொடுப்பதல்ல. சில வாய்ப்புகளை சாத்தானே என்ன செய்வான்னா கொண்டு வருவான். ஹலோ, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சிலது உங்களுக்கு அமையும் போது, சிலது நல்லதாக தெரியும் போது யோசித்து பார்த்தீங்கன்னா அதில் போய் சிக்கிக்கிட்டோம்னா நாம் பின்னாடி போயிடுவோம், அல்லது நம்ம ஜெபம் குறைஞ்சிரும். அதோடு சரி, நம்ம ஆலயத்தோடு நமக்கு இருக்கிறதான தொடர்பு போயிடும். ஆண்டவருக்கு நமக்கும் இருக்கிற இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு குறைஞ்சி போயிடும். ஏன்னா பிசாசு பல நேரங்களில் நன்மையானது நமக்கு தந்து நம்மை கத்தரை விட்டு என்ன செய்கிறான்னா பிரிக்கிறான். ஒருவேளை எலிசா இந்த தீர்க்கதரிசி புத்திரெல்லாம் சொல்றதை வச்சுக்கிட்டு நம்பி அவங்க பேச்சை கேட்டு போயிருந்திருந்தான்னா எலியாவினுடைய ஆவின் வர ரெட்டிப்பானதை எலிசா பெற்றிருக்கவே முடியாது. எல்லா தீர்க்கதரிசி புத்திரரை போல இவனும் ஒரு தீர்க்கதரிசி புத்திரராக இருந்திருப்பான். ஆனா இன்னைக்கு தன் வாய்ப்புகளெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருப்பேன்னு போனதுனால தான் எலிசா ஜெயித்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப கவனமாக பார்க்கணும். நமக்கு வர்ற வாய்ப்புகள் எல்லாம் நல்ல வாய்ப்புன்னு நினைச்சிடாதீங்க. நமக்கு வர்ற வாய்ப்பெல்லாம் கர்த்தர் தான் கொடுக்குறாரு நினைச்சிடாதீங்க. ஜெபத்தால் கிடைச்சதுன்னு நினைச்சிடாதீங்க. சில நேரம் அது போலியா கூட என்ன செய்யும்னா இருக்கும். அல்லேலூயா. தீமையாய், தவறுதலாய், பாவமாய், தவறான பாதைகள் வழியாய் வருகிறது எல்லாமே நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. தவறான மனிதர்கள் மூலமாக தவறான வழியில் வருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் உதறி தள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமில்லாத வாய்ப்புகளாக இருந்தால் அதை தூக்கி எறியறதுக்கு மனசு வரணும். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தப்பான ஒரு காரியம் அது ஆசீர்வாதமாக தெரிஞ்சாலும் தப்புன்னா வேண்டாம். சில நினைப்பாங்க அதை பரிசுத்தமாக்கிடும் ஜெபமணி, அப்படி சில நினைப்பாங்க. தப்பானது வேண்டாங்க. தேவனுக்கு விரோதமாக நம்மை பாவம் செய்ய வைக்கிறது வேணாம். அன்பானவர்களே, வாய்ப்புகள் தீர்மானங்களை அசைத்து விடக்கூடாது. கில்காலில் சொல்றாங்க, இங்கே இரு. கில்கால்னா என்ன? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அங்கதான் முதல் பஸ்காவை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிக்கிறாங்க. இந்த கில்காலில் தான் யோசுவா விருத்தசேதனம் பண்ணி அங்கே புது உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அது ஒரு வாக்கு, அங்கே ஒரு பெரிய தொடக்கம் அது. அன்பானவர்களே, யோசுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 7-9 வசனங்களில் படிக்கிறோம். பெத்தேல்னா என்ன? அங்கே யாக்கோபு சொப்பனம் கண்ட இடம். அங்கே தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதை அவன் கண்டான். ஆமென், ஸ்தோத்திரம். 3வது எரிகோ பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த கால வெற்றிகளின் இடம். இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் முறையாக இராணுவத்தின் மூலமாக பெற்ற வெற்றி இந்த எரிகோவில் தான். எரிகோவை தான் உடைச்சு, அதுக்கு முன்னாடி கர்த்தரே யுத்தத்தில் வெற்றி கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இராணுவத்தின் மூலமாக கர்த்தருடைய துணையோடு பெற்ற வெற்றி, முதல் வெற்றி இந்த எரிகோவில் தான் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து யோர்தான். இது ஒரு மரணத்தின் இடம். அதை கடப்பது கடினம். எல்லாரும் அதை விரும்புவது இல்லை. அது ஒரு பெரிய தடையாகவும் கருதப்படுகிறது யோர்தானை. நல்ல கவனிச்சிங்கன்னா, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் சரி, சிலர் ஆரம்பத்தில் அந்த கில்காலிலே இருந்துடுறாங்க. சிலர் தான் அதை தாண்டி, ஆமீன், ஆசீர்வாதங்களை தாண்டி, தொடக்கத்தை தாண்டி பெத்தேல் வரைக்கும் போகிறாங்க. ஆனால் சிலர் பெத்தேலே தங்கிடுறாங்க. சில விசுவாசிகள் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கண்டு அங்கேயே அப்படியே இது போதும், இந்த ஜபம் போதும் என்று பெத்தேலிலே சில நின்று விடு, பெத்தேலின் அனுபவத்தோடு சில நின்றுறாங்க. அடுத்த கட்டத்துக்கு விசுவாசிகள் போறதில்லை. பெத்தேலே போதும், சொப்பனமே போதும், தரிசனமே போதும். கர்த்தர் ஏறுகிறது, தூதர் ஏறுறது இறங்குறத பார்க்குறேன், என் ஜெபத்தை அவர் கேட்கிறார், பதில் கொடுக்கிறாரு, அதோட போதும், நானும் என் குடும்பம் என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறோம்.
ஸ்தோத்திரம் ஓகே அப்படின்னு பெத்தேலையே இருந்துடுறாங்க. ஆனால் எலிசாவை மாதிரி பெத்தேலை தாண்டி எரிகோவுக்கு போகிற மக்கள் கொஞ்சம் பேர் தான் போறாங்க. எரிகோவின் இடம் அன்பானவர்களே, கடந்த கால வெற்றிகளை நினைவு கூற வேண்டிய இடங்கள். ஆண்டவர் தாமே அடுத்த வெற்றிக்கு நேராக நாம் போகணும்னு கத்த நினைக்கிறாரு. கில்கால்ல இருந்துராதீங்க, பெத்தேல் இருந்துராதீங்க, எரிகோவுக்கு போகணும். அதையும் தாண்டி யோர்தான் வரைக்கும் போகணும். ஹல்லேலூயா. யோர்தான் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி. கடைசி வரைக்கும் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். அது ரொம்ப கடினமான பகுதி, அது ஒரு தடையான பகுதியா இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் நாம் கடந்து போயிட்டே இருக்கணும். நிறைய விசுவாசிகள் ஒரு இடத்துக்கு வந்த உடனே அப்படியே ஸ்தம்பித்து தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அப்படி ஸ்தம்பித்து நின்று விடுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது குறிப்பிட்ட அளவில் இருப்பதல்ல, அது வளர்ந்துட்டே இருக்கணும், முன்னேறிட்டே இருக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கணும். விசுவாச வாழ்க்கையில் வளர்ந்துட்டே இருக்கணும். அதுதான் விசுவாச வாழ்க்கை. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? நல்லா கவனிக்கிறீங்களா தேவனுடைய பிள்ளைகளை? விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு ஞானஸ்நானத்தோடு அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதோடு கூட அல்லது ஒரு ஆரம்ப காலகட்டத்தோடு கூட அப்படியே நிற்பதல்ல. இன்னும் இன்னும் வளர்ந்து கர்த்தருக்காக வல்லமையும் வரங்களும் பெற்று தேவனுக்காக பயன்பட்டு சாதித்து மேல 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 ஆமென் ஸ்தோத்திரம் நிறைய ஜனங்களை கிறிஸ்துவண்டையில் கொண்டு வருகிற தேவனுடைய கிருபைகளை பெற்று பெற்று இன்னும் தேவனுக்காக முன்னேறுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனா பலருடைய வாழ்க்கையில பெத்தேல்லையே நின்றுறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஏதோ ஆலயத்துக்கு வர, பெத்தேல் தேவனுடைய வீடு, ஆலயத்துக்கு வர வீட்டுக்கு போக, ஆலயத்துக்கு வர வீட்டுக்கு போக, ஏதோ ஆலயத்தோடு ஒரு தொடர்பு, அவ்வளவுதான். ஆனால் அடுத்ததாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எரிகோவுக்கு போக ஜெயம் எடுக்கணும், சாத்தானை ஜெயிக்கணும், ஜனங்களை பிசாசின் கையிலிருந்து பிரித்தெடுத்து தேவனுடைய சேனையில சேர்க்கணும், தேவனுடைய வேலையை செய்ய வேண்டியது. கர்த்தருக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென் ஸ்தோத்திரம். எனக்கு தேவன் தருகிற இடத்திலே நின்று விடக்கூடாது. நான் தேவனுக்காக செய்யக்கூடிய வேலை இருக்குல்ல, அந்த இடத்துக்கு முன்னேற வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். நான் தேவன்கிட்ட பெறுகிற ஒரு இடம் இருக்குல்ல, என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், எனக்கு உதவி செய்கிறார். நான் கர்த்தர்ட்ட பெறுகிற இடத்துல மட்டுமே இல்லாமல் நான் கர்த்தருக்கு கொடுக்கும் இடத்துக்கு நான் மாறுவேன். அந்த இடம் ரொம்ப முக்கியமானது. ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ஆண்டவருக்காக வேலை செய்யும் இடத்துக்கு நான் முன்னேற வேண்டும். எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுதா? அல்லேலூயா. சில விசுவாசிகள் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட வாங்குறவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. எனக்கு அதை தாருமான், இதைத்தான், என்னை ஆசீர்வதியும், எனக்கு அதை கொடுமான், என் பிள்ளைகளை உயர்த்துங்க, என் குடும்பத்தை உயர்த்து, எனக்கு வேலை தாரும், வருமானம் தாரும் என்று ஆண்டவர்கிட்ட எப்போதும் கேட்டுட்டே இருக்கிற ஆளாவே இருப்பாங்க. ஆனால் இன்னும் சில விசுவாசிகள் அதையும் தாண்டி தனக்கான தேவைகளை பற்றி ஆண்டவர்கிட்ட ஒருபோதும் சொல்றது இல்லை. உங்க சித்தத்தின்படி செய்யும் என்று சொல்லிவிட்டு தேவனுக்காக நான் என்ன செய்கிறேன், அவர் எனக்கு என்ன செய்தாருன்னு இல்லை, நான் ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கேன், நான் சபைக்கு என்ன செய்கிறேன், நான் அவருடைய ஊழியத்துக்கு என்ன செய்கிறேன், என்னால் என்னவெல்லாம் கர்த்தருக்கு செய்ய முடியும்னு அவருக்கு செய்ய வேண்டியவைகளை யோசிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அது இன்னொரு வளர்ச்சி, இன்னொரு வளர்ச்சி. ஹலோ, முதல் வளர்ச்சி தப்புன்னு சொல்லலை. ஆண்டவர்கிட்ட பெறுவது தவறே கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாதா? கேட்கலாம். உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாதா? கேட்கலாம். ஆனா அதுலயே இருந்துடக்கூடாது. அதை தாண்டி ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நீங்க போயே ஆகணும். நான் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். சிலர்லாம் ரெண்டாவது இடத்துக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கு முதல் இடம் தானா கிடைக்கும். ரெண்டாவது இடத்துக்கு ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும்னு ஒருத்தர் போறாங்களே, அவங்களுக்கு ஆண்டவர் அவங்க தேவைகளை ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வார்னா சந்திப்பார். ஹல்லேலூயா. எலிசா தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் பெரிதாக எண்ணாமல் தன் தீர்மானத்தில் உறுதியாக போய்கொண்டே இருந்தான். அன்பானவர்களே ஸ்தோத்திரம். மூணாவது, அவன் வாழ்க்கையில் தீர்மானத்தை உடைக்கிறதுக்கு தடைகள் வந்தது. ஆனால் தடைகளையும் கூட பெருசுப்படுத்தாமல் எலிசா முன்னேறி கொண்டே போனான். தான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா, யார் முதல்ல தடை பண்ணுறான்னா எலியாவே தடை பண்ணுறார். ஹலோ, என்ன தடை? இங்கே இரு. பிரைஸ்லா. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் உண்மையாகவே நாம் கெட்டு போக வேண்டும் என்று வருகிற தடை. இன்னொன்று, நான் உறுதியாக இருக்கிறேனா என்பதை பரிசோதிப்பதற்கான தடை. ரெண்டு காரியங்களை கவனிக்கணும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை பரிசோதிப்பார். இந்த சூழ்நிலையிலையும் இவன் உறுதியாக இருக்கிறானா என்பதை பரிசோதிக்கிறார். எலியா சொல்றாரு, எலிசாவே இங்கே பெத்தேலில் இரு,
யோர்தானில் இரு, கில்காலில் இரு என்று எலியாவே சொல்றாரு. இதை எலிசா பார்க்குறாரு. இல்லை இல்லை, நான் நிச்சயமாக எலியாவோடு தான் செல்வேன்னு உறுதியாக எலிசா அதில் இருக்கிறத நம்ம கவனிக்க முடிகிறது. யோர்தான் அவனுக்கு தடையாக இருக்கு. யோர்தானை தாண்டி எலியா இல்லாமல் எலிசா தானாக யோர்தானை கடந்திருக்க முடியாது. அதனால தான் எலியாவோடு சேர்ந்து எலிசா பயணம் செய்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு செல்வதற்கு, தேவனோடு பேசுவதற்கு, ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பதற்கு, கர்த்தருக்காக முன்னேறுவதற்கு இந்த உலகத்தில் எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. எந்த தடைகளையும் தாண்டி கர்த்தருக்காக முன்னேற வேண்டும். கர்த்தர் கிருபை செய்வாராக. அந்த இடத்துல உறுதியாக நில்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை என்ன தடை வந்தாலும் சரி, தடைகளை தாண்டி உமக்காக முன்னேறுவேன் ஆண்டவரே. யார் சொன்னாலும் சரி, எலியாவே சொன்னாலும் சரி, ஆமென், ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசி புத்திரர் சொன்னாலும் சரி, யோர்தானே குறுக்கன் என்றாலும் சரி, நான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக நிற்பேன். அல்லேலூயா. நான் அந்த ஊழியத்துக்கு வந்தபோது ஆண்டவர் என்னை முழு நேரமாக ஊழியத்துக்கு என்னை அழைத்தார் என்கிற செய்தியை நான் பெற்ற போது நான் அதில் உறுதியாக நின்றேன். ஹல்லேலூயா. எத்தனை எதிர்ப்புகள் நினைக்கிறீங்க? அவ்வளோ சீக்கிரமாலாம் ஒன்று இந்த ஊழியத்துக்கு நான் வந்துடல. இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு எப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தனோ அன்னைக்கு தான் எனக்கு பிடிச்சது பிரச்சனை ஆரம்பிச்சுது. எங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே முதல்ல எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாட்ட சொன்னேன். எங்கள் அப்பா சொல்கிறாங்க, நான் செத்த பிறகு நீ என்ன செய்ய, ஊழியத்துக்கு போ. ஒரு அப்பா அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஊழியத்துக்கு போகிறதுக்கு பெரிய பிரச்சனை, குடும்பத்தில் பயங்கரமான குழப்பம். அன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி நான் மறக்க முடியாத ஒரு நாள் இரவு, அன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்ற நேரத்தில் இந்த பிரச்சனை. நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா சண்டை போட்டு, எங்கள் அம்மா எல்லாருக்கும் பெரிய சண்டை. எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ண, எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை. இப்படியே நீ மூத்த பையன். எங்கள் வீட்டில் 3 பெண் பிள்ளைகள் எனக்கு கீழே இருக்காங்க. 6 பேர் வீட்டில் நான் தான் மூத்தவன். எல்லோரும் ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, பிரச்சனை இருக்குது, இப்போ உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலாக இருந்தாங்க. அதனால் எங்கள் அப்பா சொல்கிறாங்க, நான் எவ்வளோ காலம் இருப்பேன்னு தெரியாது, நீ தான் வீட்டுக்கு மூத்தவன், 3 பெண் பிள்ளைகள், கரையேற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு அம்போன்னு ஊழியத்துக்கு போனால் இந்த பிள்ளைகளை யார் கரை சேர்க்கறது? நீ இப்படி சொன்னால் எப்படின்னு வீட்டில் தகராறு சண்டை நடக்கு. ஆமென். எங்கள் அப்பா இப்படி சொன்னோன்னு எனக்கு ரொம்ப சோர்வாச்சு. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே, எனக்கு எங்கள் அப்பா வாயிலேருந்து ஊழியத்துக்கு போகணுன்னு சொன்னால் தான் என்னால் போக முடியும். என்ன இருந்தாலும் தகப்பனை தாண்டி போக முடியாதே. எங்கள் அப்பா உள்ளத்தில் பேசுங்க ஆண்டவர்னு ஜெபம் பண்ணோம். அன்றைக்கி நைட்டு யாருமே சாப்பிடல. ஏன்னா சண்டையினால் சாப்பாடெல்லாம் வச்சு பட்னியாகவே குடும்பமாக படுத்தாச்சு. ஏன்னா கீழே இருக்கிற பிள்ளைகள்லாம், சின்ன சின்ன பிள்ளைகள், அவங்கெல்லாம் யாருமே சாப்பிடல, பட்டினி. இரவு தூங்கிட்டோம். நான் ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன் இந்த மாதிரி எங்கள் அப்பா சொல்லணும்னு. எங்கள் அப்பா காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்திரிச்ச உடனே எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை, செல்வம் நீ ஊழியத்துக்கு போ, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. ஒரு இரவுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. எல்லையில்லாத சந்தோஷம். ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, 3 பெண் பிள்ளைகளையும் என்ன செய்ய போகிறோமோ தெரில, அப்பா வேற என் மேலே சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அதுவும் ஒரு பாரமாக இருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அதை விட பெருசு இல்லையா? அவர் சொல்கிறார், நீ என்னுடைய வார்த்தை கீழ்ப்படி என்று ஆண்டவர் சொல்கிறாரு. நான் அவருடைய வார்த்தை கீழ்ப்படியும்படி தேவன் எனக்கு கிருபை செய்தார். நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு பக்கம் வாசல் திறந்துட்டாலும் விடுறதில்ல. சாதாரண எதிர்ப்பு கிடையாது ஊழியத்துக்கு. மறுபடி பார்த்தா அப்பாவே பெர்மிஷன் கொடுத்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கான். ஹலோ, தெருவுக்குள்ளே ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா, செல்வம் போகும்போது வரும்போதெல்லாம், செல்வம் நீ என்னமோ ஊழியத்துக்கு போய், இவங்க என்னமோ பெரிய நமக்கு சோறு போடுற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், தெருக்காரங்கள்லாம் போகும்போது வரும்போதெல்லாம் கூப்பிட்டு, செல்வம் நீ என்னமோ ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னியாமே உங்கள் அப்பா கிட்ட, நீ போயிட்டுன்னா அந்த பிள்ளைகளை யார் இது பண்ணுறது, குடும்பத்தை யார் பார்க்குறது, உங்கள் அப்பா வேறு சோமில்லாமல் இருக்கிறாருன்னு தெருக்காரன் பேச ஆரம்பிக்கா. அல்லேலூயா, சோத்திரம். அன்பானவர்களே, என் நண்பன் ஒருத்தன், என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் அருள்னு ஒருத்தன், அவனுடைய அப்பா சொல்கிறார், அவர் சிஎஸ்ஐக்கு போகக்கூடியவர் தான், கிறிஸ்டியனா. அவர் சொல்கிறார், நீ என்ன ஊழியத்துக்கு போகிறேன், என் பையனை பாரு, அவன் வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான், நீ என்ன ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்கிற, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவர் சில நேரங்களில் கிறிஸ்தவங்களே கிறிஸ்தவத்துக்கு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எலிசாவை போல உறுதியாக இருந்தேன். அதை கர்த்தர் பார்த்தாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து என்ன பிரச்சனைனா, இந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு என்ன இல்லை, பணம் வேணும். மாதம் மாதம் ஃபீஸ் கட்டணும். எங்கள் வீட்டு சூழ்நிலை ஃபீஸ் கட்டுற இடத்துல இல்லை. அன்னைக்கு மாதம் ஃபீஸ் எவ்வளோன்னா 110 ரூபா தான். அந்த 110 ரூபா கட்டுறதுக்கு மாதம் கிடையாது. அன்னைக்கு 110 ரூபா பெரிய பணம்.
அதை கட்ட முடியல. அதை கட்டுறதுக்கு பிளான் பண்ணால் யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வரல. ஆனால் ஒன்று, அதில் உறுதியாக இருந்த ஆண்டவர் அழைச்சது உண்மைன்னா அவர் நடத்துவார். ஆண்டவர் அழைச்சா நடத்துவார்ல, அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. எப்படியோ சர்ச்சில் உள்ளவங்க கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணி பைபிள் காலத்தில் வந்து சேர்ந்துட்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு இடையில தான் நான் ஒரு இடத்துல வேலை செய்துக்கிட்டு இருந்தேன். அந்த கல்லூரியில் அங்கே ஹெச்ஓடியா ஒருத்தர் இருக்கார், பெரிய அவர் தான் ரொம்ப எல்லாத்தோட ரொம்ப உயர்ந்த அதிகாரி. அவர் சொல்கிறாரு, செல்வம் உனக்காக நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் அவருக்கு தெரியாது, நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததெல்லாம். அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுத்துரு, உன்னைய வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக உன்னை என்ன செஞ்சிடுறேன், உள்ளே சேர்த்துக்கலாம், அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அந்த இடத்துல நான் வந்து உள்ளே ஜாயின் பண்ணி ஒரு 40-50 பேர் அதில் வேலை செய்கிறோம். அதில் வந்து ஆண்டவர் என்னை அங்கே உயர்த்தினா, அது பெரிய சாட்சிங்க. அல்லேலூயா. நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், சாணி சுமந்த கதைன்னு சொல்லியிருக்கேன்ல. உள்ளே ஜாயின் பண்ணால் எனக்கு முன்னாடியில் எம்ஏ பிஏ அவங்க பூரா 2 எம்ஏ முடிச்சாலாம் உள்ளே கிடக்கு, சாணி சுமந்துக்கிட்டு இருக்கு. என்னையே கத்தர் ஆஃபீஸில் கொண்டு உட்கார வச்சார். அந்த ஹெச்ஓடி பக்கத்தில் அவருக்கு துணையாக இருக்க பண்ணார். அவர் தான் என்னை பார்த்துட்டு சொன்னார், நான் பெர்ஃபெக்டாக வேலை செய்கிறத பார்க்குறாரு. நான் இந்த எந்த வேலைக்கு போனாலும் சரி ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இதை அவர் பார்த்த உடனே, நீ எங்கேயும் போகக்கூடாது, என் கூட இருக்கணும்னு சொல்லி கூட வச்சிருந்து எனக்காக எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக அங்கே உள்ள கவர்மெண்ட் வேலைக்காக அவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த வேலை நடக்கும்போது தான் நான் காலையில் ஒரு நாள் அவர்கிட்ட போய் ஆஃபீஸில் சொல்கிறேன், சார் என்னைய வந்து நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னேன். அவர் அப்செட் ஆகிட்டார். என்னையா நீ மனுஷன் எப்படி சொல்கிற, நான் உனக்காக எவ்வளோலாம் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், உனக்கு கவர்மெண்ட் வேலையில் தள்ளி விடலான்னு பார்த்தா நீ வேற இப்படி பண்ணுறியன்னு சொன்னார். ஆனால் அவர் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவர் சொன்னார், பரவாயில்ல, ரைட், ஓகே, இதை விட அது பரவாயில்லதான்னு சொல்லி அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அன்பானவர்களே, அன்னைக்கு என்னைய பார்க்குறவங்களாம் சொன்னாங்க, நீ வந்து பிழைக்க தெரியாத ஒரு பெரிய உதாரணம். நான் அந்த வாய்ப்பை நான் வாய்ப்பாக நினைக்கல, அந்த வேலையை விட ஒரு பெரிய வேலையில் தான் என்னை ஆண்டவர் இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஊழியம் என்பது வந்து சாதாரணம் கிடையாது. பில்லிகிராம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பில்லிகிரகாம் என்ற பெரிய ஊழியக்காரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து அமெரிக்காவில் பெரிய சுவிசேஷகர். அவருடைய கூட்டங்களில் ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அவர் கூட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. பெரிய ஊழியக்காரர். அவர் அமெரிக்காவில் வந்து அவர்கிட்ட வந்து எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க, ஐயா நீங்கள் வந்து அமெரிக்காவில் ஜனாதிபதியாக நீங்கள் போட்டியிடணும் அப்படின்னு. ஏன்னா அந்த அமெரிக்காவே அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டு. ஆனால் எல்லாரும் உங்களுக்கு நீங்கள் எளிதாக ஜனாதிபதியாக வந்துடலான்னு அவரை பார்த்து கேட்டாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் அந்த அமெரிக்க ஜனாதிபதியை விட ஒரு பெரிய பதவியில் நான் இருக்கேன், அதை விட கீழே இறங்கி ஜனாதிபதியாக வர விரும்பலைன்னு சொன்னாராம். எத்தனை பேருக்கு நீங்கள் புரிஞ்சுருந்தா கை தட்டியிருப்பீங்க இல்லை? எல்லாரும் ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதினா உலகமே அவரை உயர்த்தி வைக்குது. ஆனால் அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, அதை விட மேலான ஊழியக்காரனா பெரிய பதவியில் இருக்கிறேன், அதை விட்டு கீழே இறங்கி ஒரு ஜனாதிபதியாக வர விரும்பலன்ட்டார். உங்களுக்கு புரியுதா? ஊழியம் எல்லா வேலைகளை விட பரலோகத்திற்கு சேவை செய்யும் பணி, தேவனுடைய வேலைக்காரன் இருக்கிற வேலை, அந்த வேலைக்கு தான் கர்த்தர் அழைச்சார். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை ஊழியத்துக்கு முழு நேரமா அழைக்கிற மாதிரி கர்த்தருடைய சத்தம் கேட்டா உடனே ஒப்பு கொடுங்க, தீர்மானம் எடுங்க. உங்க பிள்ளைகளை அன்னாள மாதிரி ஆமீன் ஒப்பு கொடுங்க. என் பிள்ளைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைய கர்த்தாவே உம்முடைய சேவை செய்யட்டும். எத்தனையோ பேருக்காக தலையில கை வச்சு ஜெபிக்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியா என் பிள்ளைய ஒப்பு கொடுக்கிறேன்னு பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அதை மாதிரி கனமான ஊழியம் ஒன்றுமே கிடையாதுங்க. டாக்டர் மேலே, வக்கீல் தலை மேலே, ஆமீன் ஸ்தோத்திரம், அதிகாரிகள் தலை மேலே கை வச்சு ஜெபிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, கர்த்தர் அந்த ஊழியத்தில் பைபிள் காலேஜ் 3 வருஷம் படிக்க தேவன் கிருபை செய்தார். எத்தனையோ பேர் என்னை பாய்ச்சாங்க, பேசலை. ஏன்னா அவங்க சொன்னதை நான் கேட்காம ஊழியத்துக்கு வந்துட்டேன்ல, என்கிட்ட பேசலை. ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிறகு என் தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதித்து 3 பிள்ளைகளுக்கும் நல்லபடியாக திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு தங்கச்சி மட்டும் அவருடைய கணவர் தினத்தந்தி அலுவலகத்தில் வந்து டிசைனராக இருக்கிறாரு. மற்ற 2 பேருடைய கணவரும் ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தர் நல்ல ஊழியக்காரரை கொடுத்தாரு. எனக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. என் நண்பனுடைய அப்பா என்னை பார்த்து ஒருத்தர் சொன்னார் தெரியுமா, செல்வன் இப்படி போறியே,
இப்படி விட்டுட்டு போறியடா, என் பையனா பாடுறா, அவன் வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுறான்னு சொன்னார்ல. நான் ஒரு நாள் எங்கள் வீட்டு வாசலில் நிற்கும்போது அவர் அங்கேருந்து நடந்து வந்தார். அவர் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டு இருந்தார். நான் அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் அருள் அப்பா தானேன்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னார். என்னன்னு சொன்னால் அழ ஆரம்பிச்சிட்டாரு. செல்வம், நீ எடுத்த முடிவு தான் சரியான முடிவு. என் மகன் என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டான். நான் இப்போ தான் முதியோர் இல்லத்துலேருந்து வீட்டுக்கு போகிறேன். வீட்டை கொஞ்சம் பார்த்துட்டு நான் மறுபடியும் அங்கே போகணும். அவனுடைய லைஃப் மாறி அவன் எங்கேயோ போயிட்டான், யாரையோ கூட்டிகிட்டே போயிட்டான். இப்போ என்னை கைவிட்டுட்டான் செல்வம் அப்படின்னா. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து வழி நடத்துறதுக்கு ஆண்டு எனக்கு கிருபை கொடுத்தாரு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஊழியம் ரொம்ப மேன்மையானது. நான் இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு அன்பாக சொல்கிறேன், நீங்கள் கலெக்டராக கூட ஆக்கலாம், நீங்கள் டாக்டர் ஆக்கலாம், என்ன வேலை கூட அனுப்பலாம். ஆனால் உங்கள் பிள்ளைங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். அது மாதிரி பாக்கியமானது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தந்த கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து பாருங்க. உங்கள் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா மூத்த பிள்ளைய தேவனுக்காக ஒப்பு கொடுங்க. ஒருவேளை இளைய பிள்ளைய கர்த்தர் அழைச்சார்னா இளைய பிள்ளைய ஒப்பு கொடுங்க. தேவ சேவையை செய்யட்டும். ஆண் பிள்ளைகள் மட்டுமல்ல, பெண் பிள்ளைகளும் ஊழியத்துக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் சபையில் யாராவது பெண் பிள்ளைகள் வேதாகம கல்லூரி படிக்க விரும்பினா பெண்களுக்காக வேதாகம கல்லூரி இருக்குது தென்காசியில், படிக்கலாம். ஆண்கள் படிக்கலாம். நம்முடைய தமிழ்நாட்டில் 4 பைபிள் காலேஜ் ஏஜியிலே இருக்குது, நீங்கள் படிக்கலாம். கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. யாராவது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா நம்ம சர்ச்சிலேருந்தே உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது கூட ஹெல்ப் பண்ணலாம். ஆண்டு கிருபை பாராட்டு. ஊழியத்துக்கு ஆட்கள் தேவை. நீங்கள் ஊழியத்துக்காக வரணும். கர்த்தர் உங்களை அழைச்சும் நீங்கள் ஆண்டவருக்கு சேவை செய்யாமல் நீங்கள் தடுத்து நீங்கள் அமைதியாக இருந்துடாதீங்க. ஊழிய அழைப்பை புறக்கணிச்சிடாதீங்க. ஆண்டவருடைய அழைப்பை வெறுத்து அவருடைய அழைப்பை மீறி நீங்கள் உலக வேலை செஞ்சால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. தேவனுக்காக அழைக்கப்பட்டவங்க தேவனுடைய வேலையை கட்டாயம் செய்யணும். முழு நேரமாக ஊழியத்துக்கு கர்த்தர் அழைச்சார்னா முழு நேரம் வேலை செய்யுங்க. இல்லை முழு நேர ஊழிய அழைப்பலனா இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக பகுதி நேரமாக ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரா, கேசல் லீடரா, இந்த உலகத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களா, இந்த உலகத்தில் எத்தனையோ தேவனுடைய பணி இருக்கு. ஆண்டவருக்காக நீங்கள் செய்யாமல் விட்டுறாதீங்க. உங்களுக்குள்ள தேவ அழைப்பு இருக்கும்னா ஊழியம் செய்கிற அந்த பொறுப்பை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருந்தா தயவு செய்து விட்டுறாதீங்க. ஆண்டவருக்காக ஓடுங்க. தீர்மானத்தில் உறுதியா இருங்க. யாரோ என்னமோ சொல்லிட்டு போட்டும். உண்மையாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க, எதிர்க்கலாம், தடைகள் வரலாம், சில நேரத்தில் நல்ல வாய்ப்புகள் போல கூட வரலாம். ஆனால் அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தேவனுக்காக நிற்க தேவன் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் பெரியவர். அநேக நேரங்களில் அரசாங்க வேலை செய்கிறவங்கள விட கர்த்தருடைய பிள்ளையை நல்லா வைக்கிறார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சில நேரங்கள் நம்மளை விட பெரிய வசதியாக இருக்கலாம், ஆனால் மன நிறைவும் திருப்தியும் இதில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நிச்சயமாக கொடுக்குறாரு. ஒரு நாள் அவருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்றை மறந்துடாதீங்க. ஒரு நாள் பாஸ்டர்மா சொன்னாங்க, உங்களுக்கு ஆண்டவர் நிறைய பெரிய கிரீடம் கொடுப்பாரு அப்படின்னு. ஏன்னா என்னுடைய ஊழிய பாதைகள்லாம் சொல்லிட்டே வந்தேன்னா எத்தனையோ பேர் ரட்சிப்புக்கு காரணமாக இருக்க தேவன் கிருபை சேர்க்கிறல அதெல்லாம் ஒன்றுன்னா பாஸ்டர்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் சொல்லிட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் நாங்கள் பேசிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு ஆண்டவர் பெரிய முத்துக்கள் உள்ள கிரீடத்தை கொடுப்பாருன்னு. உண்மையிலே அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லை? ஒரு நாள் போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்வார், மகனே உண்மை உள்ள உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா உன்னை அதிகத்தில் அதிகாரியா வைக்கிறேன்னு சொல்லி ஒரு கிரீடத்தை சூட்டும் பொழுது எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டவர் கனப்படுத்துவார் தேவனுடைய பிள்ளைய. ஹல்லேலூயா. பணம் காசு பொருளை சேமிக்கிறத விட ஆத்துமாக்களை சேமிக்கிறது தான் உண்மையா ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ரூபா நோட்டை விட ஆத்துமாக்கள் தான் ரொம்ப ஐஸ்வர்யம். ஆத்துமாக்களை சேமியுங்கள். அதுதான் பரலோகத்தில் சொத்து. அதுதான் பரலோகத்தில் சொத்து. அந்த எலிசா தான் எடுத்த தீர்மானத்தில் ரொம்ப உறுதியாக நின்றார். ரொம்ப உறுதியாக, தடை வந்தாலும் சரி, எதிர்ப்பு வந்தாலும் சரி, வாய்ப்புகள் வந்தால் அந்த 3 வந்தாலும் சரி, அதை விட தான் எடுத்த தீர்மானத்தில் அவர் உறுதியாக நின்னதுனால அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. 3வது சொல்கிறேன், 1 தீர்மானம், நல்ல தீர்மானம் எடுத்தார். 2 தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார். 3 அவருடைய வாழ்க்கையில் அதுக்கான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றார். அன்பானவர்களே, நேரம் நமக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. எலிசாவின் ஆசீர்வாதம் என்ன? அவர் எலியா பரமேறி போகும்போது அங்கே சால்வை கீழே விழுந்துச்சுது. அது எலிசா எடுத்துக்கொண்டாரு. திரும்பி வராரு.
போகும்போது எலிசா யோர்தான அந்த சால்வையால் பிளந்தாரு. அந்த பக்கம் போயாச்சு, மறுபடியும் யோர்தான் ஓடுது. அந்த சால்வை எடுத்துட்டு எலிசா வராரு. திரும்ப எல்லா தீர்க்கதரிசியின் புத்திரரும் அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. எலிசா என்ன செய்தார்? அதே எலியாவின் சால்வை எடுத்து அதை முறுக்கி யோர்தான் நதியில் ஓங்கி அடித்தார். எலியாவின் தேவன் எங்கே என்றாரு. எலியா இல்ல, அவர் போயிட்டாரு. ஆனா எலியான் தேவன் இருக்கிறார் இல்லையா, அந்த தேவன் எங்கேன்னு அடிச்சார் பாருங்க. யோர்தான் நதி ரெண்டாய் பிளந்தது. எலியாவுக்கு மட்டுமா பிளக்கும் யோர்தான்? எலிசாவுக்கும் பிளக்கும். ஏன்னா எலியாவின் தேவனே எலிசாவின் தேவன். அவர் யோர்தானை ரெண்டாக பிளந்தார். பிரைஸ் தி லார்ட். உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமான் எடுத்துக்கொள்ளப்படுவார், உனக்கு தெரியாதான்னு ஏளனமா பேசினாங்களே ஒரு கூட்டம். அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து எலிசாவுக்கு முன்னாடி பணிந்து கொண்டு இப்போ சொல்றாங்க, நீர் எங்களுக்கு தலைமையாயிரும் என்று எலிசாவை தலைமையாக ஏற்றுக்கொண்டான். ஏளனமாய் செய்யப்பட்ட எலிசா இப்போ எலியா ஸ்தானத்தில் நிற்கிறான். எலியாவை விட 2 மடங்கு ஆவின் வல்லமை பெற்றவனாக நிற்கிறான். யோர்தானை எலிசா பிரித்த போதுதான் தெரிஞ்சது எலியாவின் ஆவி எலிசாக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரை போல ஒருவனாக அல்ல, எல்லாரை விட தலைவனாக அவனை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் தருகிற தேவனாக இருக்கிறாரு. எபிரேயர் 13:8 சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு. மற்ற 28:18 சொல்லியிருக்கு, இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், இது செய்ய நினைத்து தடைபடாதுன்னு அறிந்திருக்கிறேன்னு யோபு 42:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலவேளையில் எதையும் நம்புகிற எலிசாவை கர்த்தர் இன்றைக்கு தேடுகிறார். நீங்களும் நானும் அந்த எலிசாவை போல ஆண்டவருக்காக பிரகாசிக்க, ஆண்டவருக்காக தீர்மானத்தில் உறுதியாக நிற்க, சாதிக்கிற மக்களாக ஆண்டவருக்காக பயன்பட தேவன் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கண்களை மூடி எழுப்பி நின்று ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஆமென். இரட்டிப்பான நன்மைகளை நீங்க விரும்புறீங்களா? தேவன் உங்களை பயன்படுத்த வேணும் நினைக்கிறீங்களா? எத்தனை தடை வந்தாலும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றுங்கள், விட்டு விடாதிருங்கள். நீங்கள் எலிசாவை போல நான் தொடர்ந்து பின்பற்றுவேன், ஆண்டவரை நான் உம்மை விடுகிறதில்லை, உம்மோடு வருவேன் என்று தொடர்ந்து போகும்போது உங்க வாழ்க்கையில் தடை வரும். உங்க சொந்த பந்தங்களை தடுக்கலாம், உங்க நண்பர்களை தடுக்கலாம், சபைக்குள்ளே தடை வரலாம், உங்க நெருங்கியவர்களை உங்களை தடுக்கலாம். ஓ ஹalleluya. தகப்பன், தாய், பெற்றோர் யாரா வேண்டுமானாலும் சில நேரங்கள் அவங்களுக்கே தெரியாம உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்காக சில வாய்ப்புகளை கொண்டு வரலாம். ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டோடைய காரியத்தில் எந்த சமரசம் செய்யாதீங்க. நான் இன்னும் கர்த்தருக்காக முன்னேறி கொண்டே போவேன். என்ன சோதனை பிரச்சனை வந்தாலும் நான் தேவனுக்காக நிற்பேன் என்று தீர்மானம் எடுங்கள். தீர்மானத்தில் உறுதியாக இருங்கள். தீர்மானத்தில் உறுதியா இருந்தா கர்த்தர் உங்களை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு. கர்த்தரை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கி போக மாட்டேன், தீர்மானத்தை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கி போக மாட்டேன்னு அதுல உறுதியாக நின்னால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். வலது கரத்தை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. ஹalleluya. எனக்கு முன்னாடி சில நேரம் உலகம் வந்து அப்படியே காட்சி பொருளாக காண்பிக்கிறது, ஆசா பாசங்களை காண்பிக்கிறது, சில பதவிகளையும் பொறுப்புகளையும் காண்பிக்கிறது, பல நேரம் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை காண்பிக்கிறது. தடைகள் வருகிறது நம் கண்களுக்கு முன்னாடி. உங்களை சோர்வுக்குள் ஆக்குகிற பல சந்தர்ப்பங்கள் உனக்கு எதிராக வரலாம். தேவ பிள்ளைய எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருக்காக சேவை செய்யறதுக்கு எத்தனை வயது உடையவங்களா கூட இருக்கலாம். நான் இந்த வயசுல என்ன செய்ய போறேன் நீங்க நினைக்காதீங்க. நீங்க எவ்வளவு வயசானாலும் பலவீனமா இருந்தாலும் ஒப்பு கொடுத்தா உங்களையும் தேவன் பயன்படுத்துவார். நினைக்கலாம், எனக்கு வாய்ப்பே இல்லையா, நான் போய் என்ன செஞ்சிட முடியும், நான் நடக்கவே பெரிய பாடுபடுறேன், என் வேலையை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு வயதாகி போயிடுச்சு, இந்த வயசுல போய் என்ன ஊழியம் அப்படி நினைக்காதீங்க. தேவ பிள்ளைகளை, எத்தனையோ வயசானவங்களை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். வல்லமை ஒண்ணுதான் ஐயா, வல்லமை ஒண்ணு. இளைஞருக்குள்ள இருக்கிற அதே வல்லமை தான் வயசானவங்களுக்குள்ள இருக்கும். வயசான காலத்துல எலியா செய்த அற்புதங்கள் நிறைய. தேவன் உங்களை பயன்படுத்துவாரு. ஓ இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே
பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். எல்லாம் சொல்லுங்க. போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், ஆமென், பின்னோக்கே நான். உங்க கூட ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்க ரட்சிக்கப்படும் போது உங்க கூட ஆலயத்துக்கு வந்தவங்க, எனக்கு நிறைய பேர் இங்க இல்லை, நிறைய பேர் அவரை விட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. உங்க கூடவே சேர்ந்து ஞானஸ்தானம் பெற்ற சிலர் இன்னைக்கு ஏசப்பா கூட இல்லை, ஆண்டவரை வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க நிறைய. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரே போதுன்னு தஞ்சமா இவங்களை கர்த்தர் நிக்க வச்சிருக்காருல, அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. உலகத்தை பார்த்து போகல, கஷ்டத்தை நினைச்சு போகல, வேதனை நினைச்சு போகல, இழப்புகளை மத்தியிலையும் போகல, நெருக்கத்தின் மத்தியிலையும் போகல, எத்தனையோ தீமைகள் மத்தியிலையும் போகல, எத்தனையோ வியாதி, கஷ்டம், போராட்டம், பிரச்சனை வாழ்க்கையில வந்தாலும் இயேசு விட்டு ஓடல. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்காக நிக்க தேவனே அவர் கிருபை செய்தபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் அவரை உறுதியா பிடிச்சிட்டோம். பெத்தேல் வரைக்கும், யோர்தான் வரைக்கும் அவரை பிடிச்சிட்டோம். போதுமா? இல்லை, அவர் வரும் மட்டும் அவரை பின்பற்றணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவருக்காக ஓடணும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு நேராக வந்திருக்கு. அவருடைய உயிருள்ள வார்த்தை வசனம் நமக்கு நேராக கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இந்த காலையில் உங்கள் மனசுக்குள்ளே ஓடுற அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்திக்கோங்க. அவருக்காக ஒரு அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரே, நான் ஆண்டவரை உமக்காக நிற்கத்தக்க கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா, இன்னைக்கு அவனுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்க்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி எலிசாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினாரு. எலியா யோர்தானை பிரிக்கும் போது வேடிக்கை பார்த்த எலிசா இப்போது அவனே யோர்தானை பிரிக்க அளவுக்கான கர்த்தர் மாத்தினார். உங்களை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார், உங்களை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். பரலோக தேவனே, இந்த கால வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எலிசாவை போல நல்ல தீர்மானம் எடுக்கவும், நல்ல தீர்மானத்தில் உறுதியாக இருக்கவும் ஆண்டவரே, கர்த்தருடைய வாயிலிருந்து நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கவும், கர்த்தருடைய கரங்களிலிருந்து நன்மைகளை பெறவும் கிருபை செய்யும். ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நடத்துங்கப்பா, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரை. செய்தி கேட்ட ஒரு ஆசீர்வதிங்க. ஒருவேளை கர்த்தர் நம்முடைய ஊழியத்திற்காக அழைப்பீரானால் உடைய பிள்ளைகள் உமக்கென்று ஒப்பு கொடுத்து சேவை செய்ய முன் வரட்டும். எங்கள் சபையிலிருந்து அநேக எலியாக்கள் எழும்பட்டும், எங்கள் சபையிலிருந்து எலிசாக்கள் எழும்பட்டும், எங்கள் சபையிலிருந்து போதகர் எழும்பட்டும், எங்கள் சபையிலிருந்து மிஷனரிகள் எழும்பட்டும், எங்கள் சபையிலிருந்து கர்த்தருக்காக வல்லமையாய் பிரகாசிக்கிற ஆண்டவர் ஊழியக்காரர்கள் எழும்பட்டும். ஆண்டவர், சண்டே ஸ்கூல்ல இருந்து, வாலிபர் ஐக்கியங்கள்ல இருந்து, ஆண்கள் ஐக்கிய, பெண்கள் ஐக்கியங்கள்ல இருந்து கூட மக்களை எழுப்புங்க ஆண்டவருக்காக. இதுவரைக்கும் ஆண்டவரே, தங்கள் குடும்பங்களுக்காக மட்டுமே உழைத்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவருக்காக உழைப்பதற்காக முன் வரட்டும். சபையிலே ஊழியம் செய்வதற்கு ஹல்லேலூயா கர்த்தர் மேன்மைப்படுத்துங்க. ஏதாகிலும் இந்த உலகத்தில் கர்த்தருக்காக செய்யணும், சாதிக்கணும், தட்டி எழுப்பி விடுங்க ஆண்டவரே. கர்த்தர் பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.